Good morning students, 10th standard. Today we going to learn about phrasal verbs. One more grammar, phrasal verbs பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த phrasal verbs பார்க்கிறதுக்கு முன்னாடி first நாம idioms, phrases இத பத்தி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. So idioms அப்படினா என்ன அப்படினு நான் சொல்றேன் பாருங்க. So idioms are group of words put together as a unit with a particular meaning. The meaning of the word is not literal. For example, if one says that the cat is out of the bag, then it does not literally mean the cat is out of the bag, but it has a figurative meaning, which means the secret is out. So idioms அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ the cat is out of the bag அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு நார்மலாக நம்ம இது அந்த the cat is out of the bag அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கேட்னா பூனை, ஸோ அது வந்து பேக்குக்கு வெளியில் இருக்குது, பேக் விட்டு வெளியில் வந்துருச்சு, பேக்லேருந்து வெளியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனிங், நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய வேர்டோட மீனிங் அதுதான். ஆனால் இடியம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ அது வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இடியம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் புட் டுகெதர் ஆஸ் அ யூனிட். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் வார்த்தைகளை வந்து ஒன்றா போட்டு ஒரு யூனிட்டாக எடுத்து அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மீனிங் இருக்குது. ஸோ இடியம்ஸுக்குன்னு தனியாக பர்டிகுலர் மீனிங் இருக்குது. த மீனிங் ஆஃப் த வேர்ட் இஸ் நாட் லிட்ரல் மீனிங் கிடையாது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி மீனிங் கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான், அந்த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னா அது என்னது, லிட்ரலி எப்படி கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்னு சொல்லக்கூடாது நம்ம. ஸோ இதோட இடியோமேட்டிக் மீனிங் என்னன்னா, த சீக்ரெட் இஸ் அவுட் அப்படின்னு அர்த்தம். அதாவது சீக்ரெட், ரகசியம் வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸோடைய மீனிங் என்ன, இடியம் மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம தான் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ the cat is out of the bag அப்படின்னா secret is out, the secret is out அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. ஸோ idioms அப்படின்னா இதுதான். நீங்கள் நார்மலாக நினச்சிக்கிட்ட மாதிரி நார்மல் மீனிங் எடுத்துக்கூடாது, லிட்டரலாக எடுத்துக்கூடாது. ஸோ இது வந்து இடியமுக்குன்னு தனியாக நான் உங்களுக்கு அந்த நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, இடியோமேட்டிக் வேர்ட்ஸ் இருக்குது, ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதே மாதிரி ஃப்ரேசஸ், இந்த ஃப்ரேசஸ் என்ன அப்படின்னா, a phrase is a small group of words put together as a conceptual unit. It does not take a figurative meaning. The meaning of the word is literal. It can be long or short, but it does not include the subject verb pairing necessary to make a clause. For example, looking stunning, to live and breathe, comfortable bed. அதாவது இப்போ இந்த ஃப்ரேசஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி தான், இதுக்கு வந்து தனியான மீனிங்லாம் கிடையாது, இது வந்து லிட்ரலாக தான் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக சொல்கிறோம் இல்லைங்களா, பாருங்கள், நெக்ஸ்ட் வீக் பிரசாந்த் ஹேஸ் பிளான் டு விசிட் த கண்ட்ரி சைடு. ஸோ டு விசிட் த கண்ட்ரி சைடு அப்படின்னா மீனிங்னா கோயிங் ஆன் அ விசிட் டு த கண்ட்ரி சைடு. அவன் அவனுடைய அந்த ஊருக்கோ அல்லது நாட்டுக்கோ அவன் போய் பார்க்க போகிறான் அப்படிங்கிறது மீனிங். ஸோ அதோட டைரக்ட் மீனிங். ஸோ ஃப்ரேசஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக இத்தனை நாளாக நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அந்த சென்டென்ஸோட டைரக்ட் மீனிங் தான், லிட்ரலாக வர மீனிங் தான் ஃப்ரேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இடியம்ஸ் அப்படின்னா லிட்ரல் மீனிங் கிடையாது, அதுக்குன்னு தனியாக ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரேசல் வேர்ப் இஸ் அன் idiomatic phrase consisting of a verb and another element, typically an adverb or a preposition or both. The second word is called particle. The meaning of the phrasal verb is different from the meaning of its separate parts. See to means look down on, attend to something. Lay by means keep for future use. ஸோ இப்போ இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தான். அதாவது ஒரு வேர்பு இல்லை அந்த வேர்பு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்போசிஷனோ இல்லை ஒரு அட்வர்போ சேர்ந்து வரும். சேர்ந்து வரும்போது தான் அந்த வேர்டை வந்து நம்ம அந்த இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரிமைனிங் பார்ட்டை தான் வந்து என்னது பார்ட்டிக்கல் அப்படிங்கிறாங்க. அந்த செகண்ட் வேர்டு தான் வந்து
பார்ட்டிக்கல்ங்கிறாங்க. எந்தெந்த செகண்ட் வேர்டு அட்வர்போ இல்லை ப்ரிப்போசிஷனோ, ஏதாவது ஒரு வெர்புக்கு கூட, வேர்ப்னா என்ன ஆக்ஷன் வேர்ட், அந்த ஆக்ஷன் வேர்ட் கூட ஒரு அட்வர்போ இல்லை ஒரு ப்ரிப்போசிஷனோ சேர்ந்து வந்திருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது ஃப்ரேசல் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த செகண்டாக வரக்கூடிய வேர்டு தான் என்னது அட்வர்ப் இல்லைன்னா ப்ரிப்போசிஷன் சொல்கிறோமா, அதுதான் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடியம்ஸ்க்கு சொன்ன மாதிரியே தான். ஸோ இதுக்கு தனியாகவே மீனிங் இருக்குது. The crew ran out of water and food before they would complete their expedition. Ran out அப்படின்னா means to use completely. நம்ம ran outனா நம்ம ஓடி போகிறது இந்த மாதிரி நம்ம நினச்சிருப்போம், ஓடிட்டாங்க அந்த மாதிரி மீனிங் கொடுக்கும். ஆனால் இப்போ இது வந்து ஃப்ரேசல் வேர்ப் அப்படிங்கிறதுனால இதுக்கு நம்ம லிட்ரல் மீனிங் எடுத்துக்கூடாது. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா டு யூஸ் கம்ப்ளீட்லி, கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும். டு ரேன் அவுட் அப்படிங்கிற மீனிங் என்னது கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணுங்கிற மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்குறோம். ஸோ இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் சார் இதெல்லாம் எப்படி சார் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள். ஸோ லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து ஆக்ட் அப்பான் அப்படின்னா அதோட மீனிங் ஒபே. ஸோ அதோட தமிழ் மீனிங் கொடுத்துருக்காங்க கீழ்ப்படிதல் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு சென்டென்ஸும் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளாக. ஸோ ஐ ஆல்வேஸ் ஆக்ட் அப்பான் மை ஃபாதர் அட்வைஸ். ஸோ ஆக்ட் அப்பான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது இந்த ஃப்ரேசல் வேர்போடைய மீனிங் ஒபே அப்படின்னு நீங்கள் எல்லாமே வந்து இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ அவங்க கொஸ்டினில் வந்து ஐ ஆல்வேஸ் டேஷ் மை ஃபாதர் அட்வைஸ் அப்படிங்கும் போது ஆக்ட் அப்பான் அப்படின்னு நம்ம இங்கே எழுதணும். ஏன்னா நம்ம அப்பாவோடைய அட்வைஸை நம்ம ஒபே பண்ணுறோம், பேரண்ட்ஸோட அட்வைஸை ஒபே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது கம்பல்சரி நீங்கள் இதை வந்து சாய்ஸில் வர முடியாது. ஸோ கம்பல்சரி 1 மார்க்கில் தான் வரும் இது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இந்த எல்லா ஃப்ரேசல் வேர்ப்ஸையும் நீங்கள் பைஹார்ட் பண்ணி தான் ஆகணும், மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். இதோடைய ஒவ்வொரு இந்த ஃப்ரேசல் வேர்போடைய மீனிங் என்ன, அதோடைய தமிழ் மீனிங் கொடுத்துருக்கு, அதோடைய உங்களுக்கு ஒரு சென்டென்ஸும் நான் ஃப்ரேம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பேஜில் இருக்கக்கூடியதும் நெக்ஸ்ட் பேஜ் இதில் இருக்கக்கூடியதும் நீங்கள் எல்லாமே நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஃப்ரேசல் வேர்ப். ஸோ இது வந்து நீங்கள் பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவரில் நீங்கள் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாம். திரும்ப திரும்ப நீங்கள் அதை படித்து பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது புரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் தெரிகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் ஆனால் மறந்துடுவாங்க. ஸோ இதை நீங்கள் எத்தனை டைம் இதை ரீகால் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ உங்களுக்கு அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா ஆழமாக பதிஞ்சிருக்கும். இந்த ஃப்ரேசல் வேர்போடைய நம்ம பப்ளிக் கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்னா இப்படி தான் கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வேர்ப் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லி டேஷ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ சாய்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கம் அக்ராஸ். ஸோ அப்போ கம் அக்ராஸ் அப்படின்னா என்ன நமக்கு அது மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் பப்ளிக்கில். ஸோ இது நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து வேறு வழியே கிடையாது. இந்த 2 பேஜஸில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஃப்ரேசல் வேர்ப்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். இதை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃப்ரேசல் வேர்ப் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக இருக்கிற மீனிங் மாதிரி கிடையாது. இதுக்குன்னு தனியாக ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம மெமரைஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ த ஃப்ரேசல் வேர்ப் இஸ் அன் idiomatic phrase consisting of a verb and another element. இந்த another element தான் என்னது, ஒன்றா அட்வர்பாக இருக்கலாம், இல்லைனா ப்ரிப்போஷனாக இருக்கலாம், இல்லை ரெண்டும் சேர்ந்து வரலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு வேர்பு கூட ஒரு அட்வர்போ இல்லை ஒரு ப்ரிப்போஷனோ சேர்ந்து வரும்போது தான் அது ஃப்ரேசல் வேர்பாக மாறுது. அந்த ப்ரிப்போஷன் அட்வர்ப் அந்த 2வது வேர்டு அட்டாச் ஆகுது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நீங்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இந்த வீடியோ சென்ட் பண்ணிவிட்டு இந்த பேஜஸையும் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புகிறேன். இந்த பேஜும் அனுப்புகிறேன், உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த 2 பேஜஸுமே நான் அனுப்புகிறேன். ஸோ எல்லாருமே நல்லா இதை பைஹார்ட் பண்ணிக்கோங்க. இது மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஃப்ரேசல் வேர்ப் அப்படிங்கிற ஒரு 1 மார்க் கிராமர் தான் பார்த்துருக்கோம். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு கிளாஸு. ஆனால் இது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் கொஞ்சம் டைம் எடுத்து இதுக்குன்னு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதுவரையிலும் நான் பார்த்ததில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 1 மார்க்கில் தான் வந்து மார்க் விட்டுறாங்க பப்ளிக்கில். ஸோ நல்லா 90 above ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டே வந்து கேர்லெஸ்ஸாக நினச்சி இந்த 1 மார்க்கை தப்பு பண்ணியிருக்காங்க, அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 டைம் 3 டைம் படித்து பார்க்க உங்களுக்கு நல்லா இது பை ஹார்ட் ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னொரு கிராமரில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.